தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 4ஆம் பாகமாக 7வதாக இந்த நாள் இறுதியாக, அதாவது 4ஆம் பாகத்தில் இறுதியாக 7ஆம் பாயிண்ட் 7வது நம்பராக இஸ்ரவேலின் போதகரை இயேசு குறை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 4ஆம் பாகத்திலே 7வதாக இஸ்ரவேலின் போதகராகிய பழைய ஏற்பாட்டு போதகரை இயேசு குறை கூறுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் உள்ளதை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று அங்கே இஸ்ரவேலின் போதகருக்கே போதனை கொடுக்குறார். அவனுடைய அறியாமையை குறை சொல்கிறாரு. அறியாமை இருக்கிறியேன்னு சொல்லி அங்கே அவனை குற்றப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் போதகர்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டுக்காரன், கிறிஸ்தவ போதகர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ போதகர் யார், இஸ்ரவேலின் போதகர் யார், நியாயப்பிரமாண போதகர் யார், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் யார், வித்தியாசமே தெரியாமல் மண்ணையும் சோத்தையும் சேர்த்து குழப்பி சாப்பிட்ட மாதிரி நமக்கு முன்னோர்கள் அப்படி செஞ்சிட்டாங்க. நமக்கு முன்னாடி தலைவர்கள் அப்படி செஞ்சு ஆக்கி கெடுத்து நாசமாக்கிட்டாங்க. இன்னும் நாசப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் லேவி ஊழியம் நம்ம ஊழியம் கிடையாது. இஸ்ரவேலுடைய அந்த 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை தான் முத ஊழியத்துக்கு பழைய ஏற்பாட்டு முறையில் மோசே தேர்ந்தெடுத்தான். மோசே ஒரு லேவியன். அது யாத்திராகம் 32:28 அந்த லேவியர்கள் தான் வந்து ஏறக்குறைய 3000 பேரை வெட்டி கொண்டாங்க. ஆடல் பாடல் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடினவன், அந்த பண்டிகை கொண்டாடினவங்களை, கண்ணுக்குட்டி வச்சு கும்பிட்டவங்களை. அப்போ இவன் தாண்டா நமக்கு லாக்கி வெட்டி தள்ளக்கூடியவனாக இருக்கான்னு சொல்லி அவனை பழைய ஏற்பாட்டு முறையில் நீ எந்த வேலையும் செய்யாத வைக்காத, 11 கோத்திரம் உனக்கு தசமபாகம் கொடுக்கும், நீ இதை தின்னுக்கிட்டு இது ஆச்சரிப்பு கூடாரம் பார்த்துக்கிட்டு இருங்கடான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அவங்கள தான். அதில் ஒருத்தன் பிரதான ஆசாரியாக இருப்பான். அந்த ஊழியம் இயேசுவின் ஊழியம் அல்ல. இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே, அவர் யூதர் தானே. யூதர்லேருந்து ஊழியத்துக்கு வந்ததாக, ஆசாரிய முறையில் வந்ததாக மோசே ஒன்றும் சொல்லலைன்னு லேவி முறைக்குத்தான் அந்த ஊழியம் ஒப்பு கொடுக்கப்பட்டதே தவிர யூதர் முறைக்கும் பொருந்தும்னு சொல்லி மோசே இதை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னு எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11 - 14 வரை எபிரேயர் நிருபக்காரன் அந்த விளக்குறான். அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரின்னு சொல்கிறது மெல்கிசேதேக்கின் முறையில் 104ஆம் சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக போட்டுருக்கு. அந்த மெல்கிசேதேக்கு வந்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஊர் பேர் தெரியாமல் தாய் வம்சம் தெரியாத ஒருத்தன் வந்து உன்னதமானுடைய தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லி ஆபிரகாமையே தசமமாக அவங்க கையால் வாங்கி அவனையே ஆசீர்வதிச்சாருன்னு இருக்குல்ல. அந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரனுக்கு ஒப்பனையானவன் சொல்லி எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அந்த ஒப்பனை, அந்த அதாவது நிழல், இது நிஜம். அப்போ நியாயப்பிரமாணம், அந்த லேவி முறைகள் ஊழியங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முந்தியே அங்கே மெல்கிசேதேக்கின் முறையில் உன்னதமான தேவகுமாரன் முறையில் ஆரம்பத்திலே வெளிப்பட்டார் அந்த அடையாளம், அந்த நிழல். அதனால் அந்த முதலாவது நிலைநிறுத்த 2வது கொடுக்கப்பட்ட லேவி ஊழியத்தை பழைய ஏற்பாட்டை ஒதுக்குறார். பின்னானவைகளை நிலைநிறுத்த முன்னானவைகளை நீக்கிறார். அதான் அந்த அர்த்தம்தான். அந்த அடிப்படையில் கிறிஸ்தவங்க ஊழியம் வேறு, பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேறு.
அதான் இங்கே நீங்கள் நாங்கன்னு பிரிக்கிறார். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அறிந்திருக்கிறத சொல்கிறோம், நீங்கள் எங்கள் வார்த்தையை நீங்கள் நாங்கன்னு பிரிக்கிறார். நாங்கன்னு சொல்கிறது இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும், நீங்கன்னு சொல்கிறது இஸ்ரவேல் போதகர்களும் ரெண்டாக பிரிக்கிறார். இந்த வித்தியாசத்தை இன்றைக்குள்ள போதகர்கள் தயவு செய்து கிறிஸ்தவங்களே அறிஞ்சிக்குங்க. 1 தீமோத்தேயு 1:8 7 தாங்கள் செய்கிறது இன்னதென்று சொல்கிறது இன்னதென்று அறியாமல் இருந்து நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறாங்கன்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுவுக்கு அங்கே குற்றம் சாட்டுறதை கவனிங்க. இன்றைக்கி ஏறக்குறைய கிறிஸ்தவ போதகராக அவன் இருக்கானா, நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறான்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா வாயை திறந்தால் எல்லாம் லேவி ஊழியம், மோசே வந்தான், யோசுவா வந்தான், காலேப்பு வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், எல்லா இஸ்ரவேலர்கள், அவங்க யூதர்கள், பழைய ஏற்பாட்டுக்காரன். கிறிஸ்தவ ஊழியம் கிடையாது அது, கிறிஸ்தவ ஊழியமே இல்லை, அது வேற. அது அதை 24 மணி நேரம் சொல்கிறான், மணிக்கணக்கில் பேசுகிறான். ஆசரிப்பு கூடாரம், அந்த தொங்கு திரை, கம்பு உழுது, அதை மாதுளை மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. அது ஒரு முக்காடுன்னே இருக்கே. பழைய ஏற்பாடு, மோசையின் ஆகமங்கள் முக்காடுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:14-15 இருக்கேன். உனக்கு தெரியல முட்டா பையனே, தெரியல. உன்னை முட்டாள்னு சொல்கிறத விட உன்னை எப்படிடா உன்னை வையாமல் இருக்க முடியும்? கெடுத்து வச்சுருக்கீங்கள. மரணத்துக்கு எதுவான ஊழியம் செஞ்சான்னு அதில் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு மோசே மரணத்துக்கு எதுவான எழுத்து ஊழியம். புது உடன்படிக்கை ஊழியம் தான் நம்ம என்ன அதில் 6ல் இருக்குது. ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தெரியுதா உனக்கு? அந்த ஊழியம் இந்த ஊழியம் இருக்க, எந்த ஊழியத்தை நீ செய்கிற? இஸ்ரவேலின் போதகரா, நீ கிறிஸ்தவ போதகரா? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செஞ்சால் கிறிஸ்தவ போதகர், கிறிஸ்துவ ஊழியம். நீ யாருக்கு ஊழியம் செய்கிற? உனக்கே மண்டை தலை சுற்றுதில்லை. இப்போ நான் சொல்லும்போது தயவுசெய்து உங்களை மாற்றிக்கங்க, தயவுசெய்து உங்களை திருத்திக்கங்கன்னு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு உள்ளவனுக்கு தெரியாது. மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லும்போது மறுபடியும் பிறக்கிறதா, எப்படியும் தாயின் வயிற்றிலேருந்து 2வது பிறக்கக்கூடியமா? ஏன்னா மாம்ச புத்தி அவனுக்கு. அப்போ சொல்கிறார், மாம்சத்தின்படி பிறந்தாலும் மாம்சத்தினால் பிறந்து மாம்சமாக தான் இருக்கும். நான் அதை சொல்லலை. ஆவிக்குரியபடி மறுபடியும் பிறக்கணும். ஜலத்தினால் ஆவியினால் ஜலத்தினா ஞானஸ்தானம். அது பழைய ஏற்பாட்டு முறை கிடையாது, புதிய ஏற்பாட்டு முறை தான் ஞானஸ்தானம். இயேசு தான் அது கற்றுக் கொடுத்தாரு. மறுபடியும் பிறக்கிறது, மறுபடியும் பிறக்கும்போது அவன் தேவனால் பிறக்கிறான். பிறப்பு மனசனால் பிறந்தவன், ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கும்போது அவன் தேவனால் பிறக்கிறான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த தேவனால் பிறப்பது தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவங்களை அவர் ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவங்க மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் புருஷோட சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களே போட்டிருக்கு. அதான் மறுபடியும் பிறக்கிறது. இந்த சத்தியமெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு தெரியுமா, புரியுமா, சொன்னாலும் விளங்குமா? அவன் இஸ்ரவேலின் போதகர். அதனால் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரன் இஸ்ரவேலின் போதகரா, நியாயப்பிரமாண போதகரா, அல்லது கிறிஸ்தவ போதகரா? எந்த ஊழியத்தை அவன் செய்கிறான்? அந்த ஊழியமா இந்த ஊழியமா? எந்த ஊழியத்தை அவன் செய்கிறான்? மூத்த தலைவர்கள்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க. லேவியரே, ஆசாரியரே. பாளையங்கோட்டையில் ஒரு ஐயா, அப்போ நான் சாத்தூரில் சிஎஸ்ஐ போதகராக இருக்கும்போது அந்த ஆர்வத்தில் அங்கே போவேன். பெருமாள்புரத்தில் பாளையங்கோட்டையில் அந்த பாட்டு பாடுவாங்க, லேவியரே ஆசாரியரே. அப்போ எனக்கு தெரியல, நம்ம தான் இப்போ லேவியர் தான் போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்து இன்னொரு ஐயா, ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டே. சரி, இன்னொருத்தன் லேவி ஊழியம்னே வச்சுட்டான். இன்னொருத்தன் ரூவான்னே வச்சுருக்கான். ஊழியம் பேர் ரூவா தான். நேரடியாக பணத்தை கேட்குறத விட ஊழியமே ரூவான்னு வச்சுருவோம்லான்னு சொல்லி இப்படி எல்லாம் தெருகட்டு முறை இல்லாமல் தற்கூறிகளாக அவன் பகுத்தறிவு இல்லாமல் மூத்த போதகர்கள் நம்மளை கெடுத்து வச்சுருக்காங்க. நானும் ஒரு காலத்தில் அறியாதவனாக இருந்தேன், சிஎஸ்ஐ போதகராக இருந்தேன், அப்புறம் பெந்தையோசு போதகராக இருந்தேன். அங்கேயும் எவனும் அறிஞ்ச மாதிரி தெரியல. இப்போ கடைசியில் இயேசு கிறிஸ்துவே தலைவர், தலைமை இடம் பரலோகம்னு சொல்லி
இயேசு கிறிஸ்துவ மட்டும் தலைவராக்கி, தலைமையிடம் பரலோகமாக்கி, ஆதி அப்போஸ்தலர்களை வழிகாட்டிகளாக்கி, நிருபங்களை கிறிஸ்தவங்களுக்கு பாடமாக்கி, இந்த பொசிஷனுக்கு நான் வந்த பிறகு தான் தெளிவாக நல்ல வழியில் நான் சென்றுக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வழியில் இன்னும் நிறைவடைஞ்சிட்டேன்னு 100க்கு 100 போயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு 70, 80, 90 வரைக்கும் நெருக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த வழியில் வந்தீங்கன்னா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கட்டும். ஆகவே நம்ம ஊழியம் வேறு, பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேறு, இஸ்ரவேலின் போதகர் வேறு, கிறிஸ்தவ போதகர் வேறு, நியாயப்பிரமாண போதகர் வேறு, அப்போஸ்தல ஊழியம் வேறு. அதனால் ஆனே நல்ல மேய்ப்பன்னு சொன்னார். பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லி 1 பேதுரு 5:4 அப்பேற்பட்ட பேதுருவே சொன்னான். ஆடுகளின் பெரிய மேய்ப்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எபிரேயர் 13:20 இருக்குது. அதனால் அவர் தான் நமக்கு தலைமை குரு. குருக்கள் என்று யாரையும் அழைக்காதீங்க, கிறிஸ்து ஒருவர் தான் குருவாக இருக்காருன்னு சொல்லி மத்தேயு 23:10 சொன்னால், இவன் அப்படித்தான் அழைப்போம். குருன்னே நாங்கள் தலைமை குருன்னு என்ன தலைமை குருன்னே நாங்கள் அழைப்போம் போங்கடான்னு சொல்கிறார் இயேசுவை. குருக்கள்னு அழைக்காதீங்கன்னா அழைப்போம். அது எப்படி அழைப்போம்? தலைமை குரு, பெரிய குரு, சின்ன குரு, உதவி குரு, இப்படி குருக்களாக நாங்கள் ஏற்படுத்துவோம். பூமியில் ஒருவனையும் பிதா என்று சொல்லாதுங்கன்னு சொல்லி அதிலேயே 9ஆம் வசனத்தில் மத்தேயு 23:9 சொன்னால், நாங்கள் ஃபாதர்ன்னு சொல்லுவோம், பங்கு தந்தைன்னு சொல்லுவோம், பூமியிலே நாங்கள் சொல்லுவோம். நேருக்கு எதிராக தானே எல்லாம் செயல்படுறான். நீ பெந்தைகோஸ்து மட்டும் என்ன சொல்கிறான்? இவனும் அப்படித்தானே, லேவின்னு ஆசாரின்னு பாட்டு பாடுறவன் தானே. இவன் மட்டும் எங்கே வாழுது? கழுத வட்டியில் முன் விட்ட பின் விட்டன்னா இருக்குது. எல்லாம் ஒரு குட்டையில் ஊன மட்டையை தானே. இதை நான் புரிஞ்சு அறிஞ்சு தான் இயேசுவை பின்பற்றினேன். அதனால் இஸ்ரவேலின் போதகரை அவர் குறை சொல்கிறாரு, திட்டுறாரு, வையிறாரு, அதை நீங்கேண்டு பிரிக்கிறாரு. இயேசுவையும் அது ஆதி அப்போஸ்தலர்களையும் நாங்கேண்டு பிரிக்கிறாரு. இந்த மறுபக்கத்தை நீங்கள் புரிஞ்சு, மறுபக்கம் உள்ள விஷயங்களை அறிஞ்சு, இயேசு கிறிஸ்துவனுடைய மறுபக்கத்தை நீங்கள் புரிஞ்சு இயேசுவின் உண்மையான ஊழியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பக்கம் சொல்கிறது நிழல், பழைய ஏற்பாடு, மறுபக்கம் என்பது நிஜம். ரெண்டையும் சேர்த்து நிழலை விட்டுட்டு நிஜத்துக்கு வாங்க, இயேசு கிறிஸ்துடைய பூரண சத்தியத்துக்கு வாங்க. நீங்கள் நாங்கன்னு சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. அவன் இஸ்ரவேலின் போதகர் அவன் பின்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கான் போல் இருக்குது. அதுக்குனால தான் அவன் கல்லறையே, நிக்கோதேமு கல்லறையே ஐஸ்வர்யவான்னு சொல்லி அவன் கல்லறை ஒருத்தன் கொடுத்தான்ருக்கு. அதனால் நிக்கோதேமுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்குங்க. இங்கே 9ஆம் வசனத்தில் அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறான். பழைய ஏற்பாட்டையே படிக்கிறவனுக்கு தெரியாது. இப்போ பழைய ஏற்பாட்டு போதகர்கள் இப்போ இருக்காங்கள்ல, பெரிய இவன் மாதிரி, அவங்ககிட்ட நம்ம பேசணும்னா அவன் நம்ம பேச்சுக்கு பதில் பேச மாட்டான், பதில் பேச முடியாது. யெகோவா சாட்சிக எல்லாரையும் மடக்குவான். ஆர்சி, சிஎஸ்ஏ, பெந்தைகோஸ்துக்காரங்களை கூட அவன் பேச்சு திறமையில் மடக்கிடுவான். என்கிட்ட முடியாது. என்கிட்ட 2-3 பேர் சிக்கினாங்க, பதில் பேச முடியல. நான் சொல்கிறதுக்கு பதிலும் பேசலை. நீ எனக்கு அதை சொல்கிறான்னா எனக்கும் சொல்ல மாட்டாங்கண்ணா, பதில் பேசலை, திருந்தவும் மாட்டாங்கண்ணா. என்ன செய்ய? அதனால் யெகோவா சாட்சிகள் ரசல் குரூப்புகள் சொல்லி, சார்லஸ் குரூப்புன்னு சொல்லி அங்கேருந்து பிரிஞ்சுக்கிட்டு யெகோவா சாட்சினா ஏற்றுக்கிற மாட்டாங்கடான்னு சொல்லி வேறு பேரில் கள்ள சகோதரர்கள் பக்க வழியாக நுழைஞ்சிருக்காங்க. அவங்க பரிசுத்த ஆவியானவரை மறுதளிப்பாங்க. பவர், காற்று, புகை அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆவியானவர் இல்லாட்டினா ஊழியமே இல்லையே, சபையே இல்லையே, ஒன்றுமே கிடையாது. யெகோவா சாட்சிக்காரங்க இயேசுவை மறுதளிப்பாங்க, இவங்க ஆவியானவரை மறுதளிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா கடைசி நாட்களில் இந்த மாதிரி நாதாரிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஊழியங்களை குறை சொல்கிறாரு, நீங்கன்னு பிரிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு ஊழியங்களை நாங்கன்னு தனியாக பிரிக்கிறாரு. இந்த 2 வித்தியாசத்தை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஊழியங்களை குறை சொல்கிறார்,
என்ற அந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். குறையே சொல்ல மாட்டார், அவர் குறையே சொல்ல மாட்டார். இயேசு யாரையும் குறை சொல்ல மாட்டார். இயேசு இத்தனை இப்போ இன்னும் பாருங்கள், இன்னும் அடுத்த 5ஆம் பாகத்தை சொல்ல போகிறேன். 5ஆம் பாகத்தோடு இயேசுவின் மறுபக்கம் என்ற தலைப்பை நான் நிறைவு செய்ய போகிறேன். எத்தனை குறை சொல்கிறாருன்னு பாருங்களேன். அதனால் தயவுசெய்து உங்களை மாற்றிக்கிங்க. இயேசு குறை சொல்கிறவர் தான். உள்ளது உள்ளதுன்னு சொல்லுவார், இல்லது இல்லாதுன்னு சொல்லுவார். அதான் பூரண புருஷர். இந்த பூரண சத்தியத்துக்கு புல் காஸ்பலுக்கு நீங்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டு ஊழியங்களை போதகரை குறை சொல்கிறார் இயேசு. இதை நான் பதிவு பண்ணி முடிக்கிறேன். அடுத்து இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்ற முறையில் 5ஆம் பாகத்தை நான் தொடங்கி அதில் ஒரு 7 பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இந்த இதை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.